தெளிவாக வைத்துக் கொண்டால் தான் நம் வாழ்வு சிறப்பாக அமையும். அந்த வகையில் மனதை எவ்வாறு தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் நம்பி அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. விடியலே வா தொடரிலே மனமே மனமே நிகழ்ச்சியிலே இன்றைக்கு மன பாதுகாப்பு கவசங்களை பற்றி பார்க்கலாம். அதாவது ஒரு போருக்கு செல்கிற வீரனுக்கு அல்லது பாதுகாப்பு வேண்டி இருக்கிற ஒருவருக்கு பாதுகாப்பு கவசங்கள் எவ்வளவு அவசியமோ அதை போல மனிதனுக்கு மன பாதுகாப்பு கவசங்களும் அவசியமாக இருக்கிறது. வெளியிலே தெரியாவிட்டாலும் கூட பல நேரங்களிலே பல்வேறு விதத்திலே பல மனிதர்களுக்கு இந்த பாதுகாப்பு கவசங்கள் அவனுக்கு அரணாக நின்று அவனை காப்பாற்றி வருகிறது. காரணம், மனம் என்பது ஒரு நிலைப்பட்டதல்ல. அது பல நேரங்களிலே பலவிதமான செயல்களை புரிவது, பலவிதமான உணர்வுகளை கொண்டது. பல நேரங்களிலே பயத்தோடு இருக்கும், பல நேரங்களிலே பதற்றத்தோடு காணப்படும், பல நேரங்களிலே துக்கத்தோடு காணப்படும், சில நேரங்களிலே மகிழ்ச்சியோடு காணப்படும், சில நேரங்களிலே கோபத்தோடு காணப்படும், சில நேரத்திலே பொறாமையோடு காணப்படும். இப்படி மனதினுடைய குணங்கள் எல்லாம் நவரசங்கள் மூலமாகவே வெளிப்படுத்தி காட்டலாம். அப்படி பல்வேறு குணங்களை கொண்ட இந்த மனம் பல நேரங்களிலே மனப்பதற்றத்தால் பாதிக்கப்பட்டு அவர்களுடைய அன்றாட மனநிலை பாதிக்கப்பட்டு அவர்களுடைய செயலிலே ஒரு தடுமாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது அதுவே மிக அதிகமானால் அவர்களின் மனநல பாதிப்புக்கே உள்ளாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இவை பெரும்பாலானருக்கு இருந்தாலும் கூட பல பேர் இந்தமாரி பாதிப்புக்கிலிருந்து தப்பித்து விடுகிறார்கள். அதற்கு காரணம் அவர்களை அறியாமலே இயற்கையாகவே மனதளவிலே அவர்கள் கொண்டிருக்கிற அந்த மன பாதுகாப்பு கவசங்கள் தான். ஆங்கிலத்திலே இதை ஈகோ டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ் என்று சொல்வார்கள். ஈகோ என்றால் நடைமுறை மனம், ப்ராக்டிக்கல் மைண்ட். இந்த ப்ராக்டிக்கல் மைண்ட் என்று சொல்லப்படுற நடைமுறை மனம் அல்லாது புறமனம். இந்த புறமனம் என்பது வெளியிலே நமக்கெல்லாம் தெரிந்தது, நம்மை மற்றவர்கள் புரிந்து கொள்வது அல்லது நாமே நினைத்துக் கொள்வது நம்முடைய மனம் இப்படி என்று. ஆனால் அதையெல்லாம் விட சக்தி வாய்ந்தது ஆழ்மனம். அந்த ஆழ்மனத்திலே இருக்கிற பிரச்சனைகள் வெடிக்கும் பொழுது மனிதன் பல விதங்களிலே பாதிக்கப்படுகிறான். அது பீரிட்டு கிளம்பும் பொழுது அந்த மனிதன் பலவித பதற்றத்துக்கு உள்ளாகிறான், வருத்தத்துக்கு உள்ளாகிறான், சோர்வடைகிறான். ஆக மனிதனுடைய பதற்றத்தை குறைப்பதற்கு அந்த பாதுகாப்பு கவசங்கள் என்பவை மிகவும் அவனுக்கு உதவிகரமாக இருக்கிறது. இது ஏதோ ஒரு தடுப்புச் சுவர் போன்று ஏதோ உருவகப்படுத்தி அல்லது இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது. இது ஒரு கற்பனையான ஒன்று. காற்று எப்படி மனிதனுக்கு ஒரு வாழ்வை கொடுக்கிறதோ அதே போல் அன்பு எப்படி மனிதனுக்கு தேவைப்படுகிறதோ, ஆனால் இவைகளெல்லாம் நாம் பார்க்க முடியாது, புரிந்து கொள்கிறோம். அதை போலத்தான் மன பாதுகாப்பு கவசங்களையும் அதனுடைய பயன்கள் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியுமே ஒழிய எங்கே கவசங்கள் காண வேண்டும் என்று தேட முடியாது. அவர்கள் இயற்கையாகவே அமைந்த மனதளவிலே நிகழ்கிற ஒரு நிகழ்வுகள் பலருக்கும் இருக்கிறது, பல நேரத்திலே அவர்களுக்கு உதவியாக இருக்கிறது. இந்த மனப்பாதுகாப்பு கவசங்களுடைய முக்கியமான பணியே அந்த மனிதனை மனப்பதற்றத்திலிருந்து காப்பாற்றியிருக்கிற ஒரு அரணாக விளங்குகிறது. அந்த மனப்பாதுகாப்பு கவசங்கள் இல்லாவிட்டால் அவன் பதற்றத்திலிருந்து பாதிக்கப்பட்டு அவன் பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறான். உதாரணமாக சொல்லப்போனால் பலவிதமான மனப்பாதுகாப்பு கவசங்கள் நம்முடைய நிலவி வருகிறது, நமக்கு தெரியாமலே நிறைய இருக்கிறது. அதில் குறிப்பிட்ட சிலவற்றை சொல்லப்போனால் ரெப்ரஷன் என்று சொல்லுவார்கள். ரெப்ரஷன் என்று சொல்லும் பொழுது வெளியிலே சுடுகின்ற உண்மைகள், வெளியிலே நமக்கு தொல்லை தருகின்ற உண்மைகள் அல்லது வாழ்விலே நடக்கிற பிரச்சனைகளை எல்லாம் நாம் சந்திக்க முடியாத பொழுது, அவை நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்கும் பொழுது அவைகளை நாம் சந்திக்க விரும்பாது அவளை ஆழ புதைத்து விடுவது அடிமனதிலே. இந்த ஆழ புதைத்து அடிமனதிலே வைத்து விடுவதற்கு பெயர் தான் ரெப்ரஷன் என்று பெயர். ரெப்ரஷன் என்றாவது உன்னால் அது வெடித்து கிளம்பும், ஆனால் அப்பொழுதுதான் பிரச்சனையிலே மாட்டுவார்கள். ஆனால் அது வரைக்கும் அது பத்திரமாக அடிமனதிலே பேசாமல் உறங்கி கொண்டிருக்கும். அடுத்தபடியாக ரெக்ரெஷன் என்று சொல்வார்கள்.
ரெக்ரெஷன் என்று சொல்லும் பொழுது தங்களை அறியாமலே தாங்கள் குழந்தை பருவ நிலைக்கு செல்லிவிடுவது. 2 வயது 3 வயது குழந்தை மாதிரி சில நேரங்களிலே 20 வயது பெண் நடிப்பது, அல்லது நடிப்பதல்ல, அவர்கள் நடந்து கொள்வது. அவர்கள் அதற்கு காரணம் மற்றவர்களுடைய கவனத்தை தன்பால் ஈர்ப்பது, மற்றவர்களுடைய அன்பை தான் விரும்புவது, அல்லது தன்னைத்தானே பதற்றத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு அப்படி அவர்கள் உள்ளே அவர்கள் சென்று விடுகிறார். குழந்தை பருவத்திற்காகவே மாறிவிடுகிறார்கள். இன்னொன்று டிஸ்பிளேஸ்மெண்ட் என்று சொல்வார்கள். ஒன்றிலிருந்து தப்புவதற்கு இன்னொன்றை, அல்லது நாம் பெற்றதை நம்மால் ஜீரணிக்க முடியாத பொழுது, நமக்கு கஷ்டம் கொடுக்கும் பொழுது அதை இன்னொருடம் கொடுத்து விடுவது. உதாரணமாக எடுத்துக்கொண்டால், அலுவலகத்தில் வேலை பார்க்கிற அதிகாரி அவர் தன்னுடைய கீழே படிப்பவரை திட்டி விடுகிறார். அவரது திட்டு தாங்க முடியாமல் வீட்டுக்கு வருகிறார். உடனே குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே உடனே காஃபி குடிக்காத மனைவியை பார்த்து சத்தம் போட்டு திட்டி விடுகிறார். அப்போருக்கு அவருக்கு மனதிலே ஒரு நிம்மதி கிடைக்கிறது. அந்த மனைவி கொஞ்சம் விளையாடி விட்டு அதிக நேரம் கழித்து வருகிற குழந்தையை ஒரு படார் என்று அடித்து விடுகிறார். அவர் அதை அவங்க குழந்தைக்கு கொடுத்து விடுகிறார். அந்த குழந்தை வெளியிலே ஓடி போய் கல் எடுத்துக்கொண்டு ரோட்டிலே படுத்துக்கிற நாயை அடிக்கிறார். இப்படி எங்கேயோ ஆரம்பித்த ஒரு கோபம், ஒரு வெறுப்பு எங்கேயோ முடிகிறது. இப்படி ஒருவரிடம் இருக்கிற கோபமும் பிரச்சனைகளும் இன்னொருடமும் காமிக்கப்படும் பொழுது அதற்குத்தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்று சொல்லுவார்கள். இது நாம் அறியாமலே நம்மை பாதுகாத்துக் கொள்கிற நிகழ்ச்சி. இல்லாவிட்டால் அந்த அலுவலக அதிகாரி என்னை திட்டிவிட்டாரேன்னு மனதுக்குள்ளே இருக்கும். அந்த வாங்கிய திட்டுதலை நாமே வைத்துக்கொள்ளாமல் இன்னொருடம் கொடுத்து விட்டால் அது நமக்கு நிம்மதியை தருகிறது. இப்படித்தான் இதுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் என்று சொல்வார்கள். இது ஒரு மனப்பாதுகாப்பு கவசம். இன்னொன்று சொல்வார்கள் ரேஷனலைசேஷன் என்று சொல்வார்கள். எல்லாவற்றையுமே பகுத்தறிந்து அல்லது நியாயப்படுத்தி சொல்வது. தன்னுடைய தப்பான நடவடிக்கைகளையும் வேண்டத்தகாத ஒரு செயல்களையுமே நியாயப்படுத்தி சொல்வது. உதாரணமாக, குடிப்பழக்கம் அதிகம் இருப்பவர்கள், குடிப்பழக்கத்தை நிறுத்த முடியாது தவிப்பவர்கள், எந்நேரமும் குடியிலே இருப்பவர்கள் சொல்லக்கூடிய நியாயங்கள், அது அவர்களை பொறுத்தவரை நியாயங்களாக இருக்கலாம். மற்றவருக்கு தெரியும் இவர் ஏதோ இதுக்கு நியாயம் கற்பிக்கிறார் இதற்கு என்று. ஆக என்னுடைய மனைவி எப்போதும் என்னை கடிந்து கொண்டே இருக்கிறாள், அதைத்தான் நான் குடிக்கிறேன். எனக்கு எப்போதும் வேலைப்பொலி மிக அதிகமாக இருக்கிறது, நான் குடிக்கிறேன். வேலை இல்லாமல் நான் போரடித்து கொண்டிருக்கிறேன், அதனால் தான் குடிக்கிறேன். எனக்கு கோபம் அதிகமாக இருக்கிறது, அதனால் தான் குடிக்கிறேன். எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது, நான் அதனால் தான் குடிக்கிறேன் என்று இவர்கள் குடிப்பதற்கு உண்டான ஒரு காரணத்தை ஆராய்ந்து அதை சொல்லுவது. இதைத்தான் ரேஷனலைசேஷன் என்று சொல்வார்கள். அடுத்தபடியாக பார்த்தால் ப்ரொஜெக்ஷன் என்று ஒன்று சொல்வார்கள். தன்னுடைய நிலையை, தன்னுடைய தவறான ஒரு நிலையை மற்றவர்கள் மேல் சாட்டி விடுவது. உதாரணமாக எடுக்க போனால், எனக்கு ஒருவனை பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவனுக்கு என்னை பிடிக்கவில்லை என்று சொல்லிவிடுவது. இதைத்தான் ப்ரொஜெக்ஷன் என்று. அது மூலமாக மனம் அமைதிப்பட்டு விடுகிறது, தற்காலிகமாகத்தான். அதே போல் ரியாக்ஷன் ஃபார்மேஷன் என்று சொல்வது. தனக்கு எது பிடிக்கவில்லையோ அது நடக்கும் பொழுது அந்த எதிர்மாறான விஷயங்களையே அதிக அளவு ஈர்த்து கொண்டு தன்னைத்தானே அதற்கு ஆதரவாக நடத்தி கொள்வது. உதாரணமாக, ஒரு மாமியார் மருமகளை எடுத்துக்கொண்டால், மாமியாரை பிடிக்காத ஒரு மருமகள் எப்போதும் என்ன பண்ணுவது என்று தெரியாது, முழுங்கவும் முடியாது, திட்டவும் முடியாது. அதே சமயத்திலே உடனே மாமியாரை ரொம்ப அதிகம் கரிசனம் கொண்டது போல் அவர்களிடம் நடந்து கொண்டு அவர்களையும் ஏமாற்றி இவர்களையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறது. அதுதான் ரியாக்ஷன் ஃபார்மேஷன் என்று சொல்வார்கள். இப்படி பலவிதமான பாதுகாப்பு கவசங்கள் நம்முடைய மனதிலே இருந்து கொண்டு நம்மையும் தெரியாமல், நமக்கும் தெரியாமல் ஆழமாக அந்த ஆழ்மனதிலே இருந்து கொண்டு நம்மை காக்கின்றது, நம்முடைய மன அமைதியை காக்கின்றது, நம்மிடம் மனப்பதற்றமோ மனச்சோர்வோ இல்லாமல் நம்மளை பாதுகாக்கிறது. ஆகவே இந்த பாதுகாப்பு கவசங்களுக்கு நாம் என்றும் கடன்பட்டவர்களாகவே இருக்கிறோம்.